இந்த பிரபலமான யூடியூபர்ஸ் நான் இலங்கை யாழ்ப்பாணம் அதை சொல்லல. இப்ப பொதுவா வந்து இப்ப யூடியூபர்ஸ்ல இப்ப மில்லியன் கணக்குல சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம வந்து இப்ப ட்ராவல் வீடியோஸ்னா நிறைய பேர் ஒரு 5 மில்லியன் 10 மில்லியன் 12 மில்லியன் அப்படின்ற மாதிரி அந்த மில்லியன் கணக்குல வந்து சப்ஸ்கிரைபர்ஸை வச்சிருப்பாங்க வெள்ளக்கார யூடியூபர்ஸ். ஸோ அப்போ அவங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா 2015 இருக்கட்டும், 2014 இருக்கட்டும், 2017, 2018, முக்கியமாக வந்து இந்த 2022, 21, 23 இந்த டைம்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டிராவலிங் வீடியோ, அவங்க டிராவல் செய்த கண்ட்ரி எது அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை தான் இருக்கும். அதிகமாக எந்த நாட்டுக்கு டிராவல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்தியாவை தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா இந்தியாவில் வந்து அதிகமான மக்கள் சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு தண்ணி, சோறு, சாப்பாடு எப்படி முக்கியமோ அதே போல சோசியல் மீடியா, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு அப்படின்றது ஒரு அடிப்படை அத்தியாவசிய தேவை அப்படின்ற மாதிரி. அப்போ பொதுவாக வந்து இப்போ யூடியூப்ன்றதும் சரி, ஃபேஸ்புக்ன்றதும் சரி, இன்ஸ்டாகிராம் அப்படின்றதும் சரி, வீடியோக்களை போட்டால் வருமானம் தருது. அப்போ அது ஒரு வேலைத்தளம், தொழில் வாய்ப்பு தருது. அப்போ பல வெள்ளக்காரர்கள் வந்து நம்ம நாட்களும் இப்போ ஆரம்பிச்சுட்டாங்க நல்லபடியாக. அப்போ 2020க்கு முதலெல்லாம் 2018 அந்த இதுல எல்லாமே வந்து வெள்ளக்காரர்களோட தொழில் வந்து ட்ராவல் பண்ணைக்குள்ள அந்த ட்ராவலிங் சம்பந்தமான விடயங்களை இந்தியாவுக்கு போற விடயங்கள் எல்லாம் போடுவார்கள். இந்தியாவில் இருக்க விடயங்கள், இந்தியா மக்கள், இந்தியா ஸ்ட்ரீட் ஃபுட் இதெல்லாம் எடுத்து போட்டு மில்லியன் கணக்கில் வியூ எடுப்பாங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் எடுப்பாங்க, நல்லா வந்திருப்பாங்க. அப்போ அவங்களுடைய தெரிவு எதுவாக இருக்கட்டும்னா இந்தியா தான் கொண்டா இருக்கு. அதே போல வந்து இப்போ சினிமா நடிகர்கள், அது ஹிந்தி நடிகர்களாக இருக்கட்டும், தமிழ் நடிகர்களாக இருக்கட்டும், தெலுங்கு, மலையாள, கன்னட நடிகர்களாக இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்ச உலகத்திலேயே நடிகர்களை கடவுளா பார்க்குற மக்கள் இருக்கிற ஒரு நாடு அப்படின்னா அது இந்தியா தான். இது நான் என்னோட வாயால சொல்லல, பல வெள்ளக்கார நடிகர்கள், ஹாலிவுட் நடிகர்களே வியந்து போய் சொல்லியிருப்பாங்க. டாம் குரூஸ் அவர்கள் கூட சொல்லியிருப்பாங்க, நான் வந்து இந்தியா மக்களை வியந்து பார்க்குறேன், அதே நேரத்தில் பொறாமையாக கூட இருக்குது. ஸோ இப்படி நடிகர்களுக்கு மரியாதையும் அன்பும் கொடுக்குற மக்கள் கூட்டம் எங்கே இருக்குன்னா இந்தியாவில்தான் இருக்கு அப்படின்னு. அப்போ அந்த இந்திய நடிகர்களை பற்றி அவங்க எந்த லாங்குவேஜ் நடிகர்களாக இருந்தாலும் சரி, அவங்கள பற்றியோ அவங்களுடைய படங்களை பற்றியோ இல்லை அவங்களுடைய குடும்பத்தை பற்றியோ பேசினாலே அதை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அதன் மூலமும் யூடியூப்ல வந்து வளர்ச்சி அடையலாம். அதே போல இந்தியாவில் சின்னத்திரை, எனக்கு தெரிஞ்ச எந்த நாட்டில் இருக்கிற டிவி நிகழ்ச்சிகளுக்கு இல்லாத அளவு மார்க்கெட் வந்து இந்தியாவில் இருக்க டிவி நிகழ்ச்சிகளுக்கு அதிகம். உலகெங்கும் இருக்கிற மக்கள் கொடுக்குற வரவேற்பு அதிகம். அப்போ அதை பற்றி சோசியல் மீடியாவில் பேசினாலும் மக்கள் கொடுக்குற வரவேற்பு அதிகமாக இருக்கும். அப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு ட்ராவலாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பேச்சு வீடியோவாக இருந்தாலும் சரி, ஒரு ரிவ்யூ வீடியோவாக இருந்தாலும் சரி, அப்போ இந்தியா நிகழ்ச்சி அப்படின்னாலே நம்பர் ஒன்னாக இருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட இந்தியாவில் இருக்கிற சோசியல் மீடியா நபர்களையே, ஊடகங்களையே, மக்களையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு நபர் அப்படின்னா எஸ்கே கிருஷ்ணா, எஸ்கே விலாக் கிருஷ்ணா, எஸ்கே வியோ கிருஷ்ணா அப்படின்ற மாதிரி கடந்த ஒரு 3 மாதத்துக்குள்ள ஒரு ஆளு மாத்தி வச்சிருக்காருன்னா இது வந்து மார்தட்டி பெருமைப்பட வேண்டிய விடயம். சரிங்களா? பல பேரால முடியாது. ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்றேன். இப்ப இலங்கையில வந்து இப்ப சில படங்கள் வந்து எடுக்கிறாங்க. இப்ப சமீபத்துல கூட ஒரு பெரிய பிரம்மாண்டமா ப்ரொமோஷன் பண்ணி காசு செலவழிச்சு இந்தியாவில் இருக்கிற சில நடிகர்கள் கூட வந்து, தமிழ் சினிமா நடிகர்கள் கூட வந்து யாழ்ப்பாணத்துல சில பிரஸ் மீட் அதுகள் வச்சிருந்தாங்க ஒரு படத்துக்கு. ஆனா நிறைய நியூஸ் சேனல் எல்லாம் வந்திருந்தாங்க, நிறைய யூடியூப் சேனல் எல்லாம் வந்திருந்தாங்க. ஆனா அதுக்கு வந்து எதிர்பார்த்த அளவு வியூ வந்து போகல. ஆனா கிருஷ்ணா அவர்கள் வந்து ஒரு ஷாப்பிங் வீடியோ அப்படின்னு போட்டாரே 6 மணித்தியாலத்துல ஒரு 7 நாளா அந்த ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்கு இல்லாத வியூ கிருஷ்ணா அவர்கள் போட்ட வீடியோக்கு 6 மணித்தியாலத்துல ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு வந்துட்டு. இதுதான் பவர் ஆஃப் கிருஷ்ணா. அப்ப எஸ்கே கிருஷ்ணா அப்படின்றவர் யாருன்னா பிராண்டு. இவ்வளவு தூரம் ஒரு நபரால பண்ண முடியுது. இப்படிப்பட்ட இந்தியா ஊடகங்களையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு யாழ்ப்பாண இளைஞர் யார் அப்படின்னா எஸ்கே கிருஷ்ணா. அவர் ஊரில் பிறந்தவர்கள், அவர் இருக்கிற நாட்டில் பிறந்தவங்க, அவரை தெரிந்தவர்கள், அவரின் நண்பர்கள், இது மார்தட்டி பெருமைப்பட வேண்டிய விடயம். ஸோ இதை வந்து நான் ஒரு பெருமையாக சொல்லிக்கிட்டு நாம் வந்து இன்று பேச போற விடயங்களுக்கு போகலாம். ஏன்னா நான் இப்ப பேசுனதுக்கும் கிருஷ்ணா அவர்கள் இன்று போட்ட காணொலியில் சொன்னதுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஒன்று வந்து கிருஷ்ணா அவர்கள் வந்து ஐரோப்பியாவில் இருக்கிற யூரோப் மக்களிடம் ஒரு சின்ன விடயத்தை வந்து ஒரு சந்தேகம் மாதிரி கேட்டிருப்பாரு. அதே நேரத்தில் அவர் கேட்டும் இருப்பாரு. அதற்கு என்னுடைய ஆணித்தரமான ஒரு பதில், மார்க் மை வேர்ட்ஸ். சரிங்களா? அடுத்தது கிருஷ்ணா அவர்கள் வந்து இன்னொரு விடயம் சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா பொறாமை தான் காரணம் அப்படின்னு.
வெளிப்படையா பல பேர் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, நம்ம பண்றோம்னு. 100% உண்மை. இன்று கூட சில விடயம் நடந்திருக்கு. ஜாழ்ப்பாண போலி யூடியூபர்ஸ், மக்களை ஏமாத்துற போலி யூடியூபர்ஸ், இந்த பிரசித்தி பெற்ற எட்டப்பன் கூட்டம். சரி, அப்ப அவங்க பண்ண அந்த போலித்தனம், அதையும் நம்ம உண்மையை உறக்க பேசிடுவோம். சரிங்களா? இந்த விடயங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம். முதலாவது விடயம், கிருஷ்ணா அவர்களுடைய ஒரு சந்தேகம், மற்றது மக்களிடம் வைத்த ஒரு அவருடைய விருப்பம் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா, இந்த குள்ளநரி கூட்டம் செய்த வேலைகள். அப்ப கிருஷ்ணா அவர்களுடைய வீடியோல வந்தா எங்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்கும், இல்ல கிருஷ்ணா அவர்கள் மீது ஒரு தப்பான ஒரு எண்ணம் மக்களுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த குள்ளநரி கூட்டம் செஞ்சது. வன்மம், காசு வாங்கி போட்டு இப்படியான விடயங்களுக்காக அந்த கேடுகட்ட கூட்டம் செஞ்சது. அப்ப கிருஷ்ணா அவர்கள் இன்று போட்ட காணொலியில சொல்லியிருப்பாங்க, இனிமேல் என்னுடைய காணொலிகள் யூரோப் சம்பந்தமா இருக்கும். அப்ப அங்க போற இடங்கள், அங்க பழகிற மக்கள், சோ அவங்க கூட சேர்ந்து நான் வீடியோக்கள் எடுக்கிற ஒரு நம்பிக்கையில நான் வாரேன், ஆதரவு தாங்க அப்படின்ற மாதிரி. கிருஷ்ணாக்கு ஆதரவு கொடுக்காட்டா யாருக்கு ஆதரவு கொடுக்கறது? அப்படி ஒரு பிள்ளைக்கு ஆதரவு கொடுக்காட்டா யாருக்கு நான் கொடுக்கறது? சோ நம்ம கோயிலுக்குள்ள போனா அது நமக்கு நல்லதுதான். சரிங்களா? கிருஷ்ணா அப்படின்றவர் அப்படித்தான். அவர் கடவுளின் பிள்ளை. சோ அப்ப மக்கள் கொடுக்கிற பதில் எப்படின்னா, கிருஷ்ணா அவர்கள் யூரோப் வரப்போறாங்கன்னு ஒரு வீடியோ போட்டோன்னே பல மக்கள், பிரான்ஸ்ல இருக்கிறவங்க, டென்மார்க்ல இருக்கிறவங்க, நார்வேல இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் ஜெர்மனில இருக்கிறவங்க, லண்டன்ல இருக்கிற பலமார், அக்காமார், அம்மாமார், இவங்க எல்லாமே அங்க இருக்கிற ஹோம்லெஸ் பீப்புளுக்கு, ஹோம்ல இருக்கிற பீப்புளுக்கு மதிய உணவு, இரவு உணவு வழங்கி இருக்காங்க. இந்த வீக்கெண்ட் வழங்க இருக்காங்க. அப்ப இவர் வர்றார் அப்படின்னு ஒரு வீடியோவை போட்டதுமே மக்கள் இப்படி கொண்டாடுறாங்கன்னா, இவர் வந்துட்டார், இங்கதான் இருக்கேன் அப்படின்னாலோ, இல்ல இவரை வீதிகள்ல கண்டாலோ, இவர் செல்கின்ற இடங்கள்ல கண்டாலோ அவருக்கு கொடுக்கிற வரவேற்பு ராஜ மரியாதையா இருக்கும். பிள்ளையை ஒரு தாய் கண்டா எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களோ, அண்ணனை தம்பியை ஒரு சகோதரிகள் கண்டா எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களோ, தம்பியை அண்ணனை சகோதரர்கள் கண்டா எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களோ, தான் பெத்த ஒரு பிள்ளைய கண்டா அப்பா எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களோ, தன்னுடைய பேரனை கண்டா எப்படி தாத்தா பாட்டி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களோ, தன்னுடைய நண்பனை, தெரிஞ்சவனை, ஊர்க்காரனை, நாட்டுக்காரனை பார்த்தா எப்படி மக்கள் கொண்டாடுவாங்களோ, இல்ல வேறு நாடா இருந்தாலும் ஒரு நல்ல மனிதர், உலகம் போற்றும் மனிதர், பேர் சொல்லும் பிள்ளை இவரு, சோ அப்ப இவர் என்னுடைய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு இவர் நாட்டுக்காரரா இல்லாம இருந்தா கூட, இல்ல இவருடைய நாடா இருந்தா கூட, வேறு மொழி பேசுறவரா இருந்தா கூட, இவருடைய நல்ல மனசுக்கு தேடி வருவார்கள், இவரை வாழ்த்துவார்கள். இவரது காணொலிகளில் விரும்பி அவர்களது முகங்களையும் அவர்களது குரல்களையும், ஏன் தம்பி என் வீட்டுக்கு வா அப்படின்னு அழைச்சி அப்படியான விடயங்களும் நடக்கும். அப்படியான காணொலிகள் கிருஷ்ணா அவர்கள் தொடர்ந்து அவருடைய அந்த யூரோப்ல அவர் போட போற காணொலிகள்ல வரும். மார்க் மை வேர்ட்ஸ். சரிங்களா? சோ இது கிருஷ்ணாக்கு நடக்க இருக்கிற விடயத்தை நான் இப்பே சொல்லிக்கிறேன். எண்ணம் போல வாழ்க்கை, கிருஷ்ணாவின் எண்ணத்துக்கு அவருடைய வாழ்க்கை ராஜ்ய வாழ்க்கையா இருக்கும். அதை அனைத்து கண்களும் பார்க்கும். கடவுளின் பேரை, கடவுளின் நாமத்தை, கடவுளின் அதிசயங்களை பல வாய்கள் உறக்க சொல்லும். சோ இது கிருஷ்ணா அவர்கள் சொன்னதுக்கு என்னுடைய நடக்க போற விடயங்களை நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? ஓகே, அடுத்தது இந்த வெளிப்படையா பேசுற, அதனால அந்த பொறாமப்பட்ட கூட்டம் அப்படின்ற மாதிரி கிருஷ்ணா அவர்களே சொல்லியிருப்பாங்க. அந்த கடைக்காரர் கேட்பாரு, ஸோ ஏன் கிளாஷ் ஆச்சு அப்படின்னே பொறாமதான் காரணம். பல பேர் வெளிப்படையா பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. நம்ம வெளிப்படையா எல்லாத்தையும் பண்ணுவோம். இன்னைக்கு போட்ட காணொலியில கூட கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய்க்கு அவருடைய அந்த ஆடைகள் வாங்கினது இருக்கு. அப்ப அவர் சொன்னது 100% உண்மை. என்ன அப்படின்னா, இன்னைக்கு கூட மக்களை ஏமாத்துற விதமா இந்த ஜாழ்ப்பாணத்தில் இருக்க இந்த பிரசித்தி பெற்ற யூடியூபர்ஸ், அந்த பிரசித்தி பெற்ற யூடியூபர்ஸோட நண்பர்கள் கூட்டம், அதுகள் பண்ண கேடுகட்ட ஒரு விடயம். நிறைய விடயங்கள் நான் தொடர்ந்து பேசுவேன். இதுல ஒரே ஒரு விடயத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? அதாவது 12 லட்சத்துக்கு கார் வாங்கினேன், 10 லட்சத்துக்கு கார் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி பழைய காரை வாங்குவானுங்க, பழைய வேனை வாங்குவானுங்க. அதுக்கப்புறம் அது பழுதா போயிடும், வேலை செய்யாது. ஐயோ இதை வச்சு என்ன பாடுபடுறது, ஏன் இப்படி முடியல, மறுபடியும் பழுதா போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு அனுதாப வீடியோ மாதிரி. சரிங்களா? அவன் ஒருத்தன் 12 லட்சம், 10 லட்சம், 8 லட்சம், 15 லட்சத்துக்கு அந்த பழைய வாங்குறான்னா, அவன் பேங்க்ல கோடிக்கணக்கில் அவன் சம்பாதிச்சு வச்சிருப்பான். நான் சம்பாதிச்சதை நான் தப்புன்னு சொல்லல, ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்றேன், வர வைக்கிறேன். அப்ப நீ அதை வெளிப்படையா சொல்லு. இல்ல அப்படின்னா நீ உழைக்கிற மாதிரி தான் மற்றவனும் உழைப்பான், அடுத்தவன் உழைப்பான். அப்ப அவனை மாட்டி விடணும், அவன் மீது மக்களுக்கு பொறாமை வரணும் என்ற குப்பை எண்ணத்தை பண்ணாத. அதைத்தான் ஜாழ்ப்பாணத்தில் இருக்க பிரசித்தி பெற்ற ஒரு டைம் கிருஷ்ணாவோட நண்பர்களா இருந்தவர்கள் கூட 2022 முதல் இந்த எட்டப்பன், குண்டு தம்பி இப்படியான நபர்கள் எல்லாம் கிருஷ்ணா மீது பொய்ய சுமத்த காரணம் அந்த வன்மம். இவன் நீங்க 10 லட்சம் 12 லட்சம் உழைப்பானுங்க, கிருஷ்ணா அதை விட அதிகமா உழைக்கிறான் என்ற அந்த வன்மம்.
அதன் காரணமா இவனுங்க பண்ணி கொண்டது 3 வருஷமா பண்ணி கொண்டிருந்தானுங்க கேடுகட்ட செயல். சரியா? சரி, அப்ப அப்படி இருக்கக்குள்ள இவங்க ஒரு 12 லட்சம் 10 லட்சத்துக்கு கார்கள் வாங்குறானுங்கன்னா அங்கால வீடு கட்டி கொண்டிருப்பானுங்க, காணி வாங்கி வச்சிருப்பானுங்க, நகைகள் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் காட்ட மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஆனா அதே நேரத்துல என்னத்த சொல்லுவாங்கன்னா ஒரு 3 டிஷர்ட்டோட தெரிவான். சரிங்களா? ஆனா அவன்கிட்ட ஒரு நாளைக்கு ஒரு 5-6 டிஷர்ட் வாங்குற அளவுக்கு ஒரு நாளைக்கு காசுகள் எல்லாம் இருக்கு. ஆனா அதெல்லாம் வெளிப்படையா காட்ட மாட்டான். 3 டிஷர்ட்டை மட்டும் மாத்தி மாத்தி போட்டுக்கொண்டு இருப்பான். பழைய வாகனத்தை வாங்குவான். ஏன் அப்படின்னா உங்களை ஏமாத்துறது. ஏன்னா உங்களை ஏமாத்துறது. இப்படி இருந்தா தான் விளம்பரங்கள் சேர்த்து பார்ப்பாங்க, இப்படி இருந்தா தான் வரைக்குள்ள ஏதாவது தருவானுங்க அப்படின்ற அந்த கேவலமான எண்ணம், உங்களை ஏமாத்துற எண்ணம். அப்ப இப்ப கூட இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 2 மாசமா கூட இந்த பழைய வாகனத்தை வாங்குறது, அதுக்கப்புறம் அது வேலை செய்யல, அதுக்கு பெயிண்ட் அடிக்கிற, இதை மாத்திர அதை மாத்திர பண்ற எல்லாமே மக்களை ஏமாத்துற பித்தலாட்டமான வேலைகள். அப்ப பாக்குற மக்களுக்கு அவங்க மேல ஒரு அனுதாபம் வரும். சரியா? அப்ப இதுதான் பித்தலாட்டம் என்றது. வெளிப்படைத்தன்மை இல்ல. நீங்க அவங்கள விரும்பி பாக்குறீங்க, ஒரு மரியாதை வச்சு பாக்குறீங்க, ஆனா அவங்க கொடுக்கறது என்ன அப்படின்னா உங்களே ஏமாத்தணும். இந்த சில பேர் இருக்கானுங்க, இந்த நாடகம் மாதிரி காணொலிகளை தரும் அப்படின்னு பக்கத்திலேயே 2 மாடி வீடு கட்டி கொண்டிருக்கானுங்க. ஆனா அதெல்லாம் அந்த வீடு கட்டுற வீடியோக்களோ இல்ல அந்த வீடு பற்றிய விவரங்களோ சொல்லவே இல்லை, இது வரைக்கும் சொல்லவும் மாட்டானுங்க. அதுக்கு பல என்ன பண்ணுவானுங்கன்னா பழைய வீட்டை காமிக்கிறது. சில பேர் இருக்கானுங்க குடிசையை கட்டி போட்டு கஷ்டப்பட்ட மாதிரி நடிக்கிறது. ஆனா பக்கத்துல வளவு வாங்கி வச்சிருப்பானுங்க. அடுத்த வருஷம் வீடு கட்டுறதுக்கான எல்லா நடவடிக்கையும் நடந்து கொண்டிருக்கு. சில பேர் பண்ணி கொண்டிருக்கானுங்க. சரிங்களா? அப்ப இப்படிப்பட்ட கேவலமான விசத்தன்மை உடைய நபர்கள் மத்தியில் சுத்தமான பாலா ஜொலிச்சது யாருன்னா கிருஷ்ணா. 10 ரூபாய் கிடைச்சாலும் சரி, 10 லட்சம் ரூபாய் கிடைச்சாலும் சரி, அதை வெளிப்படையா என்னை வாழ வைக்கிற மக்கள், தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் எப்பயும் சொல்ற ஒரே ஒரு விடயம், என்னை வாழ வைக்கிற தமிழ்நாட்டு மக்களே அப்படின்ற மாதிரி தன் மக்கள் தன் உறவுகளுக்கு கிருஷ்ணா எப்படி ஒரு தாயும் பிள்ளையும் அந்த ஒரு உறவு எப்படி இருக்குமோ, ஒரு சகோதரனும் சகோதரியோட உறவு எப்படி இருக்குமோ, நண்பன் நண்பி நண்பா அவங்களோட உறவு எப்படி இருக்குமோ, அப்பா மகன் உறவு எப்படி இருக்குமோ, பேர தாத்தா பாட்டி உறவு எப்படி இருக்குமோ, அதே போலதான் அவரை பார்க்கிற அந்த உறவுகளுக்கு அந்த மனுஷன் உண்மையா இருந்தாரு. அப்ப அந்த வெளிப்படை அந்த நேர்மை இந்த கேடுகட்ட கூட்டத்துல இல்ல. அதனாலேயே அந்த கேடுகட்ட கூட்டம் என்ன பண்ணிச்சுன்னா கடந்த ஒரு 3 வருஷமா கிருஷ்ணா மீது புலம்பெயர்ந்த உறவுகளே கவனம் அப்படின்ற மாதிரி கிருஷ்ணா மீது ஒரு நெகட்டிவிட்டியை தூவி கொண்டு வந்தது. அப்ப கேடுகட்ட விசத்தன்மை இருக்கிற கூட்டம் யாருன்னா இவனுங்க. அப்ப இங்க சுத்தமான இருந்த பால் அப்படின்னா யாருன்னா கிருஷ்ணா. இவ்வளவு தூரம் இவங்களுக்கு கிருஷ்ணா மீது பொறாமை வர காரணம், ஒரு முக்கியமான காரணம், 1 இவனுங்க 12-13 லட்சம் உழைச்சாலும் கிருஷ்ணாக்கு அதுக்கு மேல வருது. 1. 2 நாங்க வெளிப்படையா சொல்லல, நாங்க இப்படி பண்றோம், இவன் ஏன் வெளிப்படையா இப்படி சொல்றான் அப்படின்றது. கெட்டதுகளுக்கு நல்லதை பிடிக்காது, கெட்டவங்களுக்கு நல்லவங்களை பிடிக்காது, பேய்களுக்கு புனிதர்களை பிடிக்காது. சோ அதுதான் இது நடந்தது. சரிங்களா? சோ அப்ப இன்று கிருஷ்ணா அவர்களுடைய வீடியோல கூட அந்த பொறாமை அப்படின்ற ஒரு விடயம் வந்துச்சுல்ல, அதோட வெளிப்படையான ஒரு கருத்து தான் இப்ப நடந்து கொண்டிருக்கப்படுகிற சாட்சியாக ஆதாரங்களாக என்னுடைய கருத்துல நான் உறக்க உண்மையை சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஒரு பெரிய வீடு கட்டுறான், காணி வாங்குறான், ஏன்டா 10 லட்சம் ரூபா 12 லட்சம் ரூபா பெரிய காசை கொடுத்து பழைய டப்பாக்கார வாங்குறேன், ஏன்னா பாக்குற மக்கள் உங்களை ஏமாத்த. இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு ஆதரவு கொடுக்காதீங்க மக்களே. நன்றி.